இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் 3 நாட்களுக்கு மது கடைகள் மூடல். தமிழக தேர்தலை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. காரைக்காலுக்கு துணை முதல்வர் பதவி, போராளிகள் குழு வலியுறுத்தல். பாரதிதாசன் நினைவு நாள், சிலைக்கு முதல்வர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதை. தமிழகத்தில் நாளை மறுதினம் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அண்டை மாநிலமான புதுச்சேரியில் இன்று காலை 10 மணி முதல் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு முடியும் வரை மதுபான கடைகள் மூட மாநில கலால்துறை உத்தரவிட்டதால் இன்று காலை 8 மணிக்கு திறக்கப்பட்ட மதுபான கடைகள் 10 மணிக்கு மூடப்பட்டது. தமிழகம், புதுச்சேரி, அசாம், கேரளம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் கடந்த மாதம் 15ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி புதுச்சேரி, அசாம், கேரளம் ஆகிய மாநிலங்களுக்கு கடந்த 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்தது. அப்பொழுது அருகே உள்ள தமிழக பகுதியில் உள்ள மதுபான கடைகளை மூட புதுச்சேரி மாவட்டம் சார்பில் பரிந்துரைக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுதினம் 23ஆம் தேதி காலை முதல் நடைபெற உள்ளது. இதையொட்டி தமிழக புதுச்சேரி எல்லைப் பகுதியில் அதிக அளவில் மதுக்கடைகள் இருப்பதால் வாக்குப்பதிவு நாளன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் இருக்க புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள அனைத்து மதுபான கடைகளை இன்று காலை 10 மணி முதல் வாக்குப்பதிவு முடியும் இரவு வரை என 3 நாட்கள் மூட வேண்டும் என மாநில கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 8 மணிக்கு திறக்கப்பட்ட மதுபான கடைகள் சரியாக 10 மணிக்கு எல்லாம் மூடப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்திற்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கினால் அதை காரைக்கால் பகுதிக்கு வழங்க வேண்டும் என காரைக்கால் போராளி குழு கோரிக்கை. காரைக்கால் மாவட்ட வளர்ச்சிக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வரும் காரைக்கால் போராளிகள் குழுவின் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி மாநிலத்திற்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் அனுப்பி உள்ளதாகவும், சிறிய யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மாநிலத்திற்கு துணை முதலமைச்சர் பதவி தேவையில்லை எனவும், அப்படி துணை முதலமைச்சர் பதவி வழங்கினால் புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பின்தங்கிய பகுதியான காரைக்கால் பகுதிக்கு அந்த துணை முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் எனவும், துணை முதலமைச்சர் பொறுப்பு காரைக்காலுக்கு வழங்கப்பட்டால் காரைக்கால் மாவட்டம் வளர்ச்சியடையும் எனவும் தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டத்தில் தொடர்ந்து மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் மீனவர்கள் பிரச்சினை குறித்து புதுச்சேரி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தற்பொழுது சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை மீட்டெடுக்க போர்க்கால அடிப்படையில் மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். காரைக்கால் பாரதியார் வீதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பழைய கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்த சாலையில் நடந்து சென்ற மூதாட்டி ஒருவர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். அவருக்கு மாநில அரசு உரிய நிவாரணம் வழங்கப்படவில்லை எனவும், அதனை உடனே வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அத்துடன் புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள் பல இடிந்து விடும் நிலையில் உள்ளதால் அதனை முறையாக கண்காணித்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அகற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியும் இதுவரை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாமல் உள்ளதால் விரைந்து நடத்த வேண்டும். உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டால் மட்டுமே அதிகார பகிர்வு அடித்தட்டு மக்களுக்கும் கிடைக்கும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். துணை முதலமைச்சர் பதவியை காரைக்கால் பகுதிக்கு வழங்காவிட்டால் காரைக்கால் பிராந்திய மக்களை ஒன்று திரட்டி காரைக்கால் போராளிகள் குழு சார்பில் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் உலக நன்மை வேண்டி 1008 பெண்கள் கலந்து கொண்டு 5 மணி நேரம் சகசரநாமம் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்தனர். புதுச்சேரி தர்ம சம்ரக்ஷண சமிதி சார்பில் ஸ்ரீ ஆதிசங்கரர் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு உலக நன்மை வேண்டியும் அனைவரும் சுபிக்ஷமாக வாழ வேண்டி 1008 பெண்கள் கலந்து கொண்டு 5 மணி நேரம் அகண்ட ஸ்ரீ லலிதா சரசரநாமம் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் 1008 பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக பாராயணம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை தர்ம சம்ரக்ஷண சமிதி சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. षोडशाक्षरी विद्या त्रिपुरा कामकोटिका कलाचरणकरी बोध कमला त्रिकोणादीपिका दाक्षायणी दैत्यनन्द्री दक्षयन्यासिनी मुद्रा चिदानीला ब्रह्मांडमंडला आदित्यवतिला योगिनी योगदा योगा योगानंदा योगदरा विद्याशक्ति ज्ञानशक्ति विज्ञानकरा कल्याण
டாக்டர் பாரதிதாசன் அவர்களின் 62வது நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருக்கைலாய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீமத் சிவஞான பாலிய சுவாமிகள் வீர சைவ திருமடம் புதுச்சேரி கிளை சார்பில் நடைபெற்ற சித்திரை பெருவிழாவில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பாலிய சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். திருக்கைலாய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் வீர சைவ திருமடம் புதுச்சேரி கிளை சார்பில் சித்திரை பெருவிழா நிகழ்வு மிஷன் வீதியில் நடைபெற்றது. விழாவிற்கு மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பாலிய சுவாமிகள் தலைமை தாங்கி சித்திரை பெருவிழா குறித்து சிறப்புரையாற்றினார். விழாவில் ஸ்ரீமத் சிவஞான பாலிய சுவாமிகள் கல்லூரி முதல்வர் முனைவர் திருநாவுக்கரசு நோக்க உரையாற்றினார். முன்னாள் தலைமை ஆசிரியர் கலைமாமணி புலவர் சீனு வேணுகோபால் சிறப்புரை நிகழ்த்தினார். தொடர்ந்து கலைமாமணி முனைவர் வேல்முருகன், கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடான், முனைவர் திருமாவளவன், கலைமாமணி பாவலர் கோவிந்தராசு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சித்திரை பெருவிழா நிகழ்வை கண்டு ரசித்தனர். ஒதியம்பட்டு ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஆலயத்தில் விளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஜீவ சமாதி சித்தர் பீடத்தில் 234ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக நேற்று முன்தினம் பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து குரு பூஜை விழாவும் நடைபெற்ற நிலையில் நேற்று மாலை பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. பெண்கள் திரளானோர் கலந்து கொண்டு விளக்கேற்றி மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் செய்தனர். இந்த விளக்கு பூஜை உலக நன்மை, அமைதி மற்றும் குடும்ப நலன் வேண்டி நடத்தப்பட்டது. பக்தர்கள் திருவிளக்கை ஏற்றி அம்மனுக்கு சிறப்பு அர்ச்சனை மற்றும் தீபாராதனை செய்தனர். பூஜை நிறைவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. சித்தர் அருள் பெற்ற தலங்களில் நடைபெறும் இத்தகைய திருவிளக்கு பூஜைகள் அப்பகுதி மக்களிடையே மிகுந்த பக்தி உணர்வை ஏற்படுத்தி வருகிறது. பூஜையில் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார், இந்திரா நகர் தொகுதி பிரமுகர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய தலைமை அர்ச்சகர் முத்து மற்றும் ஒதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் மாநில அளவில் கபடி போட்டியில் முதல் பரிசு பெற்று பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரி மாணவர்கள் சாதனை படைத்தனர். புதுச்சேரி தொழில்நுட்ப கல்லூரியின் சார்பில் ஏப்ரல் 17, 18 ஆகிய 2 நாட்கள் நடைபெற்ற கபடி போட்டியில் புதுச்சேரி மாநில அளவில் 20க்கும் மேற்பட்ட கபடி வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடிய இந்த போட்டியில் புதுச்சேரி அருகே உள்ள களித்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரி மாணவர்கள் முதல் பரிசு பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டும் விதமாக கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கல்லூரியின் முதல்வர் லெப்டினன்ட் கதிர்வேல் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கபடி வீரர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள் சிவகுமார், ராஜ்மோகன், தங்கப்பன், செந்தமிழர் ராஜா, வைத்திலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் உடற்கல்வி இயக்குநர் அன்பழகன் செய்திருந்தார். கபடி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களை பேராசிரியர்கள், மாணவர்கள் என பலர் வாழ்த்தினார்கள். ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 48ஆம் ஆண்டு தலை வெள்ளிக்கிழமை திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டபாக்கம் கொம்யூனியன் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 48ஆம் ஆண்டு தலை வெள்ளிக்கிழமை திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் காலை சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இரவு 7 மணி அளவில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தனி அதிகாரி குமரேசன், ஆலய பூசாரி எல்லப்பன், ஐயப்பன், உபயதாரர்கள் மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் 3 நாட்களுக்கு மது கடைகள் மூடல். தமிழக தேர்தலை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. காரைக்காலுக்கு துணை முதல்வர் பதவி, போராளிகள் குழு வலியுறுத்தல். பாரதிதாசன் நினைவு நாள், சிலைக்கு முதல்வர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதை.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.